ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாஞ்ச் கப்ளிங். ஃப்ளாஞ்ச் கப்ளிங் என்ன பார்த்தா இது ஒரு ரிஜிட் டைப் ஆஃப் கப்ளிங். அதாவது கப்ளிங்கில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிள், இன்னொன்று ரிஜிட். ஃப்ளெக்சிபிள்னால் ஒரு ஆங்குலரில் உள்ள டாலரன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை லீனியராக ஒரு டாலரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி எந்த டாலரன்ஸுமே இல்லாமல் ரொம்ப ரிஜிட்டாக ரொம்ப காம்பேக்டாக இருக்க ஒரு கப்ளிங் தான் வந்து ரிஜிட் கப்ளிங் சொல்லுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் ஃப்ளாஞ்ச் கப்ளிங். ஸோ ஃப்ளாஞ்ச் கப்ளிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரெண்டு ஷாஃப்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது, ரெண்டு ஷாஃப்ட்டோட ஆக்சிஸும் கோயின்சைடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒரு கப்ளிங் தேவை, ரெண்டு ஷாஃப்ட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா we can யூஸ் ஃப்ளாஞ்ச் கப்ளிங். ஸோ நார்மலாக இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது வந்து ஷாஃப்ட் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை ஷாஃப்ட் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷாஃப்ட்டை நம்ம வந்து ஒரு கப்ளிங் வச்சு கனெக்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக இதில் எப்படி வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது, டார்க் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஷாஃப்ட் 1ஓட ஒரு மோட்டார் கனெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மோட்டரோட ஸ்பிண்டில் வந்து ஷாஃப்ட் 1ஓட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ட்ரிவன் ஷாஃப்ட், டிரைவிங் ஷாஃப்ட். இதில் வந்து பவர் வந்து நேராக ஷாஃப்ட் 1க்கு வரும். ஸோ ஷாஃப்ட் 1 தான் டிரைவிங். இப்போ ஷாஃப்ட் 1 என்ன பண்ணும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது இது கீ, நெக்ஸ்ட் இருக்குது கீ. அதாவது ஷாஃப்ட் வந்து கீயை டச் பண்ணும், இதோட பவர் வந்து கீக்கு போகும். கீ வந்து எதோட கனெக்டாக இருக்குது அப்படின்னா ஃப்ளாஞ்ச் கப்ளிங்கோட ஹப்போடு கனெக்டாக இருக்குது. இது வந்து ஹப் ஆஃப் ஃப்ளாஞ்ச் கப்ளிங். ஸோ கீ வந்து ஷாஃப்டோடையும் ஹப்போடையும் கனெக்டாக இருக்கும். ஸோ ஷாஃப்ட்டில் கொடுக்கக்கூடிய பவர் கீக்கு, கீலேருந்து ஹப்புக்கு இப்படி வரும். கீக்கு தென் கீலேருந்து ஹப்புக்கு, தென் ஹப்பு எதோட இருக்கும் அப்படின்னா டேரெக்டாக ஃப்ளாஞ்சோடு இருக்கும். இது பேர் ஃப்ளாஞ்சு. ஸோ ஃப்ளாஞ்சுக்கு கூட கனெக்டாக இருக்கும். தென் ரெண்டு ஃப்ளாஞ்சுமே போல்ட்ஸை வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாஞ்சுக்கு போகிற பவர் போல்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி, டிரான்ஸ்மிட் போல்ட்லேருந்து அடுத்த ஃப்ளாஞ்சுக்கு போயிட்டு, தென் நெக்ஸ்ட் ஹப்பு, தென் கீ, தென் செகண்ட் ஷாஃப்ட். இதெல்லாம் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனோட பாத். ஸோ இனிஷியலாக கொடுக்குற ரொட்டேஷன் ரெண்டாவது ஷாஃப்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரிஜிட்டான கப்ளிங் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இங்கே என்ன பவர் கொடுக்குறோம், இல்லை என்ன டார்க்கு, அதே பவர் வந்து ஷாஃப்ட் நம்பர் 2க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக கப்ளிங்கோட ஒர்க். அண்ட் செகண்ட், இது நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம், என்னென்ன வேரியஸ் பார்ட் இருக்குது அப்படிலாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மேஜர் எலமெண்ட் வந்து ஷாஃப்ட் தான். பேஸ்ட் ஆன் த ஷாஃப்ட் வி ஹவ் டு டிசைன். அண்ட் ஷாஃப்ட்டுக்கு அப்புறம் வந்து ஹப்பு, ஃப்ளாஞ்சு, கீ, தென் போல்ட்டு, இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன டைமென்ஷனு, அது சேஃப் இல்லையா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இது ஒரு மெத்தடாலஜி வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம், ஒரு காமன் மெத்தடாலஜி வச்சுக்கலாம். ஸோ மெத்தடாலஜியில் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இது ஒரு கப்ளிங் ப்ராப்ளம். ஓகே, ஃப்ளாஞ்ச் கப்ளிங். இதை எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக எந்த ஒரு எலமெண்ட்டை டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வரக்கூடியது மெட்டீரியலாக தான் இருக்கணும். அது என்ன மெட்டீரியலில் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். இதான் மெத்தடாலஜியில் ஃபஸ்ட் ஸ்டெப். மெட்டீரியல்னால் நம்ம நார்மலாக என்ன மெட்டீரியல், ஸ்டீலில் வந்து கார்பன் ஸ்டீலா, கேஸ்டையானா, இல்லை வேறு எதுவும் அல்லாயிங் எலமெண்ட்டா, நம்ம ரெக்குயர்மெண்ட் என்ன, இது மாதிரிலாம் பேஸ் பண்ணி மெட்டீரியல் முடிவு பண்ணுவோம். அதாவது ஒரு எலமெண்ட் மேலே ஹெவியாக லோடு அப்ளை பண்ண போகிறோம், ஹை ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. எக்ஸாம்பிளாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும், ட்விஸ்டிங் ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம நார்மலாக எடுக்கக்கூடியது வந்து ஒரு டக்டைல் மெட்டீரியல், அதாவது ஒரு கார்பன் ஸ்டீல் C30ஓ, C35ஓ, C40ஓ, 45 ஏதோ ஒரு கார்பன் ஸ்டீல் வந்து எப்போ எடுக்க போகிறோம், அது வந்து டக்டைல் மெட்டீரியல். ஏன் டக்டைல் மெட்டீரியல் எடுக்கிறோம், இட் ஹாஸ் டு வித்ஸ்டாண்ட் தி மோர் ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு. இல்லை லோடு எதுவும் அப்ளை ஆகலை அப்படிங்கிற சமயத்தில் ஹார்ட்னஸ் உள்ள மெட்டீரியல், அதாவது அவுட்டர் கேசிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம கேஸ்ட் அயான் எடுப்போம். ஸோ இதான் மெட்டீரியல் சூஸிங்க்கு. ஸோ இதில் எதிலெல்லாம் வந்து ஹெவியாக லோடு அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக ஷாஃப்ட்டில் தான் வந்து பெண்டிங்கு அண்ட் ட்விஸ்டிங் அப்ளை ஆகும். ஸோ ஷாஃப்ட் வந்து என்ன இருக்கணும், கார்பன் ஸ்டீலாக இருக்கணும் ஷாஃப்ட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்குது ஹப்பையும் ஷாஃப்டையும் கனெக்ட் பண்ணுறது கீ தான். ஸோ கீழே தான் மேக்ஸிமமாக ஷியரு, க்ரஷிங் இந்த மாதிரி லோடெலாம் ஆக்ட் ஆகும். ஸோ கீயும் வந்து டக்டைல் மெட்டீரியலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஷாஃப்ட் இருக்கணும், ஏன்னா பெண்டிங் ட்விஸ்டிங் எல்லாமே அதில் ஆக்ட் ஆகும். செகண்டு கீ இருக்கணும், ஏன்னா அதில் ஷியரு, தென் வந்து க்ரஷிங், அதாவது கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷர் வந்து கம்ப்ரஸ் பண்ணும் கீயை. ஸோ கம்ப்ரஸ் இருக்கும். தென் போல்ட்டும் அப்படி தான், ஹெவி டைட்டனில் இருக்கும். டைட்டனில் இருக்கும்போது போல்ட்டோட சர்ஃபேஸில், இப்படி தான் போல்ட் அப்படின்னா போல்ட்டோட சர்ஃபேஸில் வந்து க்ரஷிங் இருக்கும், கம்ப்ரெஷன் இருக்கும், ஷியர் இருக்கும், இந்த மாதிரி. ஸோ போல்ட்டும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கார்பன் ஸ்டீலில் தான் பண்ண போகிறோம். தென் அவுட்டர் கேசிங்காக இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹப்பு, ஃப்ளாஞ்சு மட்டும்தான். ஹப்பு ஃப்ளாஞ்சுங்கிறது சிங்கிள் எலமெண்ட் தான், பட் ஒரு சிங்கிள் எலமெண்ட்டில் 2 பார்ட்டு. ஸோ அதில் வந்து நார்மலாக அவுட்டர் கேசிங், அதில் மேக்ஸிமம் எந்த தான் பெருசாக ஒரு பெண்டிங்கு, ட்விஸ்டிங் அதெல்லாம் ஆக்ட் ஆகலை.
ஸோ ஹப்பையும் ஃப்ளாஞ்சையும் நம்ம எந்த மெட்டீரியல் செய்ய போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸ்ட் அயனில் செய்ய போகிறோம். கேஸ்ட் அயன் கிரேடு 30 இருக்கலாம், 35 இருக்கலாம், இல்லை 20, 25 ஏதோ ஒரு கிரேடில் நமக்கு தேவையான கிரேடு, நம்ம தேவையான ஈல்டு ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து எப்போவுமே ஸ்டெப் நம்பர் 1 இருக்கணும். ஸ்டெப் நம்பர் 1க்கு அப்புறம் மெட்டீரியல் சூஸ் பண்ணிட்டா அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன டைமென்ஷனு, அது சேஃப் இல்லையா, இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டாக மூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம பவர் டிரான்ஸ்மிஷன் எதில் கொடுத்தோம் அப்படின்னா ஷாஃப்ட்டில் கொடுத்தோம். ஸோ மெட்டீரியல் செலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஷாஃப்ட் டிசைன் தான் போகணும். ஸோ ஷாஃப்ட் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷாஃப்ட்டோட அட்டாச் ஆகிருக்கிறது ஒரு ஹப்பாக இருக்கலாம், ஃப்ளாஞ்சு. ஸோ இதெல்லாம் நம்ம செகண்ட் டிசைன் பண்ணோம். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து கீயை முடிச்சிட்டோம் அப்படின்னா தென் வந்து போல்ட். ஸோ இது எதெல்லாம் வந்து இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஷாஃப்ட்னா என்ன டைமென்ஷன் வேணும், ஹப்பு, ஃப்ளாஞ்சு, கீ, போல்ட்டு, இதுக்கெல்லாம் என்ன டைமென்ஷன் வேணும், என்ன மாதிரியான லோட் அப்ளை ஆகுது, என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும், இதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் எலமெண்ட் சிஸ்டத்தோட டிசைன் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 மெட்டீரியல் செலெக்ஷன். நார்மலாக நம்ம சொன்ன மாதிரி தான் 2 வகையான மெட்டீரியல் தான் மேஜராக செலக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து டக்டைல், இன்னொன்று வந்து பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ நார்மலாக பிஎஸ்சி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 1.9 செக் பண்ணிங்க அப்படின்னா கார்பன் ஸ்டீலுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கும். பேஜ் நம்பர் 1.5 செக் பண்ணிங்க அப்படின்னா கேஸ்ட் அயனுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நம்ம என்ன எலமெண்ட்டுக்கு என்ன மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஷாஃப்ட்டு, கீ அண்ட் போல்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு கார்பன் மெட்டீரியல். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா C45 எடுத்திருக்கேன். அதாவது சம்மில் எந்த மெட்டீரியலும் கொடுக்கல, எந்த ப்ராப்பர்ட்டி கெப்பாசிட்டி வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இது ஃபாலோ பண்ணிக்காங்க. சம்மில் வந்து மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க, கெப்பாசிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேல்யூவை தான் சூஸ் பண்ணணும், நீங்களாக எதுவும் அசீவ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த நான் சொல்கிற ப்ரொசீஜர் வந்து சம்மில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஸோ C45 நான் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் ஸ்டீல் எடுத்துக்கிறேன். ஸோ C45 ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டி நான் எங்கே பார்ப்பேன் அப்படின்னா பேஜ் நம்பர் 1.9 பார்ப்பேன். 9 பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ 36 kg/mm² இருக்கும். நீங்கள் வேணால் டேட்டா புக்கில் செக் பண்ணிக்கோங்க. இதை நியூட்டனை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 360 Nm². ஸோ இது வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த், அதாவது கிட்டத்தட்ட ஃபெயிலியர் பாயிண்ட் தான் இது. ஸோ நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா we have to divide the yield strength by one factor of safety. நார்மலாக ஏதாவது ஒரு எலமெண்ட்டில் ஹெவியாக லோடு அப்ளை ஆகுதுன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து அதுக்கேற்றாப்புல சூஸ் பண்ணிக்கணும் பேஸ் ஆன் அப்ளிகேஷன். இப்போ ஷாஃப்ட்டுங்கிறது நார்மலாக பெண்டிங் ட்விஸ்டிங் மட்டும்தான். ரொம்ப டேஞ்சரான கண்டிஷன்ஸில் ஹை சேஃப்டி ரெக்குயர்மெண்ட் கண்டிஷனில் நம்ம ஷாஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா நார்மலாக ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து ஒரு 2 to 5 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அது போதும். நார்மலாக நான் வந்து 3 எடுப்பேன். ஸோ σy/3. ஸோ 360/3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 120 Nm². ஸோ நார்மலாக உங்களோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கணும் ஷாஃப்ட்டுக்கு அப்படின்னா 120 Nm² இருக்கும். அதே ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஷாஃப்ட்டுக்கு என்ன இருக்கணும்னா நார்மலாக ஷியருக்கும் ஒர்க்கிங் நம்ம நார்மல் ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா 0.5 ரிலேஷன் இருக்கும். அதாவது டோங்கிறது சிக்மாவோட ஆஃபாக இருக்கும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 120 × 0.5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 60 Nm². ஸோ ஷாஃப்ட்டு, கீ, போல்ட்டு இந்த மூணுமே ஒரே மெட்டீரியல் தான் செலக்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரே மெட்டீரியலுக்கு அல்டிமேட் ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ 360 Nm². தென் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யூஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து 3 செலக்ட் பண்ணியிருக்கோம், 2 to 5 எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3 எடுத்திருக்கேன். 3 எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ சிக்மா = 120 Nm². தென் டோ வேல்யூ அதோட 0.5 டைமாக இருக்கும். 0.5 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஹப் அண்ட் ஃப்ளாஞ்ச் தான் இருக்குது. ஸோ ஹப் அண்ட் ஃப்ளாஞ்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அது வந்து அவுட்டர் கேசிங் தான், பெருசாக லோடு எதுவும் அது மேலே ஆக்ட் ஆக போகிறதில்ல. ஸோ நான் கேஸ்ட் அயன் கிரேட் 30 எடுத்துக்கிறேன். எந்த கிரேடாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட ரெக்யர்மெண்ட் தான். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பேஜ் நம்பர் 1.5 இருக்கும். 1.5 இதோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 310 Nm² இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தென் இது பிரிட்டில் மெட்டீரியல், ஹை ஹார்ட்னஸ் மெட்டீரியல். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம அதிகமாக எடுக்கணும். டக்டைல் மெட்டீரியல்னால் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கம்மியாக எடுத்தாலே போதும். ஏன்னா அது ஒரு டக்டைல் மெட்டீரியல் எலாங்கேட் தான் ஆகும். இது வந்து பிரேக் ஆயிரும், உடஞ்சிரும். ஏன்னா ஹை ஹார்ட்னஸ் கேஸ்ட் அயன். ஸோ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 12 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எடுத்துப்போம். ஸோ சிக்மா = நான் 10 எடுத்துக்கிறேன். பை 10 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 31 Nm². ஸோ எனக்கு என்ன வேல்யூ, டோ வேல்யூ வேணும் அப்படின்னா 0.5 ஆஃப் சிக்மா தட் இஸ் ஈக்குவல் டு 15.5. நான் 15 எடுத்துக்கிறேன், 15 Nm².
ஸோ இப்படி தான் ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணும். அந்த மெட்டீரியலுக்கான வேல்யூவை டேட்டா புக்கில் செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அசியூம் பண்ணிவிட்டு நம்ம அந்த கரெக்டான ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, ஈவன் அது டக்டைல் மெட்டீரியல் தான் சரி, இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க, இது வந்து அல்டிமேட் ஈல்டு, அதாவது கெப்பாசிட்டி வேல்யூ, இது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. அதோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கேஸ்ட் அயனுக்கும் கார்பன் ஸ்டீலுக்கும் கண்டுபிடிக்கணும். இதுதான் மெட்டீரியல் செலெக்ஷன். என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதோட கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் இதை வச்சு தான் நம்ம ரிமைனிங் ப்ராப்ளம், ரிமைனிங் பார்ட்ஸுக்கு எல்லாமே டைமென்ஷன் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ மெட்டீரியல் செலெக்ஷன் ஓவர். அண்ட் தென் ஃபஸ்ட்டு பேசிக்காக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக் எலமெண்ட் என்ன, ஷாஃப்ட் தான். ஷாஃப்ட்டுக்கு இருக்க ஒரே ஒரு டைமென்ஷன் அதோட டயமீட்டர் தான். ஸோ இதான் ஷாஃப்ட்டில் வந்து கீவே இருக்க மாதிரி தென் அதோட கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்கேன், சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், டயமீட்டர் டி. ஸோ ஷாஃப்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொட்டேஷனல் கொடுக்க போகிறோம். ரொட்டேஷனல்னால் என்ன கிரியேட் ஆகும், டார்க் கிரியேட் ஆகும். டார்க் கால்குலேட் பண்ணிட்டா போதும். ஸோ சம்மில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பவரும் ஸ்பீடும் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த ஒரு எலமெண்ட்டை டிசைன் பண்ணாலும் ஏதாவது ஒரு டேட்டா இன்புட்டாக கொடுக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட வராரு அப்படின்னா எனக்கு இந்த பவர் உள்ள ஒரு ஷாஃப்ட்டு, இந்த மாதிரி டார்க்கை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஷாஃப்ட் கொடுங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை இன்புட்டாக கொடுத்து அதுக்கு டிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஷாஃப்ட் வந்து எனக்கு 3000 RPM ரொட்டேட் ஆகணும், எனக்கு இதனால் ஒரு 70 கிலோவாட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ரெக்யர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக எல்லா ப்ராப்ளமையும் பவரும் ஸ்பீடும் ரெக்யர்மெண்ட்டாக கிவன் இன்புட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ P is equal to 2 pi NT/60. அதில் Tங்கிறது மீன் டார்க். ஸோ அதில் டார்க் மீன் டார்க்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மேக்ஸிமம் டார்க்கு π/16 டோ d³ இருக்கும். இதில் டோங்கிறது ஷாஃப்ட்டுக்கு என்ன மெட்டீரியலோ அதான் யூஸ் பண்ணும். நான் இது என்ன பண்ணிக்கிறேன், σ1 டோ1 மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் இதில் σ2 டோ2 இருக்கேன். 1ங்கிறது கார்பன் ஸ்டீல், 2ங்கிறது கேஸ்ட் அயன். ஸோ இதில் வந்து டோ1 ஏன்னா ஷாஃப்ட்டுங்கிறது நம்ம கார்பன் ஸ்டீல் தான் பண்ண போகிறோம். டோ1 இப்போ T மேக்ஸு T மீன் ரெண்டுக்கும் சம்மில் ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷனல் தான். சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா T max is equal to T மீன் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சம்மில் சம்டைம்ஸ் வந்து T max is equal to 1.2 times ஆஃப் அல்லது 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு T மீனோட T max. இது மாதிரி ரிலேஷன் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா T max is equal to T மீன் எடுத்துக்கிட்டு டோ1 சம்மில் முதலே பார்த்தாச்சு. டோ1 போட்டிங்க அப்படின்னா DS மட்டும் துண்டாக கிடச்சிரும். DS இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து DS வந்து மில்லிமீட்டரில் கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னா 42.3 அப்படி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெசிமல் வேல்யூவில் ஷாஃப்ட் வந்து இருக்காது ஸ்டாண்டர்டைஸ்டாக. ஸோ ஸ்டாண்டர்டைஸ்ட் டயமீட்டரை பார்க்கணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 7.25 போனீங்கன்னா அப்படின்னா அதில் நிறைய ஷாஃப்டோட ஸ்டாண்டர்ட் டயமீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ 42க்கு நெக்ஸ்ட் ஒரு டயமீட்டர் 44 இருக்கலாம், ஈவன் 43 இருக்கலாம், இல்லை 46 இருக்கலாம். ஸோ 42.3க்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் இருக்கோ அதை உங்களோட டிசைன் டயமீட்டராக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஷாஃப்ட் டிசைன். ஸோ ஷாஃப்ட் டிசைன்ங்கிறது ஒரே ஒரு டயமீட்டர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு பவர்லேருந்து டார்க்குக்கான π/16 டோ d³ ஃபார்முலாவில் டயமீட்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். அண்ட் தென் நம்ம மேஜரான யூஸே ஷாஃப்டோட பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான். ஸோ ஷாஃப்ட்டுக்கு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸை டிபெண்ட் பண்ணி தான் கப்ளிங் நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ ஷாஃப்டோட டயமீட்டர் 100 mm இருக்குன்னா அந்த கப்ளிங்கோட இன்னர் டயமீட்டரும் 100 mm இருக்கும். அதாவது ஷாஃப்டோட டயமீட்டர் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் கப்ளிங்கோட டயமீட்டரும் நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஷாஃப்டோட டயமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கேல்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இதை பேஸ் பண்ணி மற்ற எல்லா டைமென்ஷனையும் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 and 2 மெட்டீரியல் செலெக்ஷன், ஷாஃப்ட் டிசைன் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் நம்பர் 3 அதர் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டயக்ராம். இதான் உங்களோட ஃப்ளாஞ்ச் கப்ளிங். ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டு, ஃப்ளாஞ்ச் 1, ஃப்ளாஞ்ச் 2, செகண்ட் ஷாஃப்ட்டு, கீ வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க, போல்ட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. டைமென்ஷன் பார்த்துக்கோங்க. ஷாஃப்டோட டயமீட்டர் D, that is nothing but inner diameter of hub, இதான் hub. and outer diameter capital D. then pitch diameter இந்த pitch சர்க்கிளில் தான் உங்களுக்கு போல்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குல்ல, இல்லை ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும் அந்த போல்ட்டோட சென்டர் வழியா அப்படின்னா அதுதான் பிட்ச் சைக்கிள் டயமீட்டர். அந்த பிட்ச் சைக்கிள் டயமீட்டர் தான் D1. தென் அவுட்டர் மோஸ்ட் டயமீட்டர் ஆஃப் ஃப்ளாஞ்ச் வந்து D2. தென் ஃப்ளாஞ்சோட திக்னஸ் வந்து TF. தென் அந்த ப்ரொடக்ஷன் லேயரோட திக்னஸ் வந்து TP. தென் அந்த ஹப் டோட்டல் ஹப்போட லென்த் வந்து LH. தென் டயமீட்டர் ஆஃப் போல்ட் வந்து DB. இது எல்லாமே டைமென்ஷன். இது எப்படி ஷாஃப்டோட டயமீட்டர் ரிலேட்டடாக இருக்குங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அதாவது அவுட்டர் டயமீட்டருங்கிறது கேபிட்டல் D, அது 2 times ஆஃப் ஷாஃப்ட் டயமீட்டர். இன்னர் டயமீட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த இன்னரில் என்ன டயமீட்டர் இருக்கோ அதே டயமீட்டர் தான் ஷாஃப்ட் இருக்கணும், அப்படி தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இன்னர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஷாஃப்ட் டயமீட்டர். தென் பிட்ச் சைக்கிள் டயமீட்டர் D1 is equal to 3 times ஆஃப் டயமீட்டர். அவுட்டர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட். லென்த் ஆஃப் ஹப் 1.5 டைம், ஃப்ளாஞ்ச் கப்ளிங்கோட திக்னஸ் 0.5 டைம், ப்ரொடக்ஷன் லேயர் திக்னஸ் 0.25 டைம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாஃப்டோட டயமீட்டர் என்ன
அதை பொறுத்த ரிலேஷனில் தான் மற்ற எல்லா டைமென்ஷனையுமே டெரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தான் நமக்கு சேஃபாக அமையும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டெப் நம்பர் 3. அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஷாஃப்டோட டைமென்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, டி வேல்யூ முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டி வேல்யூ வச்சு இந்த டயக்ராமில் உள்ள எல்லா டைமென்ஷனுமே என்னென்ன வேல்யூ அப்படின்னு நம்ம இங்கே எழுதிடலாம். எல்லா டைமென்ஷனையும் கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இனிமேல் வரக்கூடிய ஸ்டெப்ஸில் டிசைன் பண்ணும்போது இந்த டைமென்ஷனை டேரெக்டாக அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ ஓகேங்களா? இதான் ஸ்டெப் நம்பர் 3, அதர் டைமென்ஷன்ஸ் அண்ட் தி டயக்ராம். அண்ட் ஸ்டெப் நம்பர் 4, ஷாஃப்ட் டு ஓவர். நெக்ஸ்ட் என்ன டிசைன் இருக்குது அப்படின்னா அதர் ஸ்பெசிஃபிகேஷன், அதுவும் ஓவர். ஸோ நமக்கு டி வேல்யூ தெரிஞ்சிருச்சு, அதர் ஸ்பெசிஃபிகேஷனில் ஸ்மால் டி வேல்யூ தெரிஞ்சிடும், டிஎஃப் வேல்யூ தெரிஞ்சிடும். அதாவது டிஎஃப்ங்கிறது 0.5 டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட்டு, டிங்கிறது 2 times ஆஃப் டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட்டு, ஸ்மால் டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட்டே தான். ஏன்னா இங்கே தான் நீங்கள் ஷாஃப்ட்டை மாட்ட போகிறீங்க இல்லையா, அதனால் சேம் டயமீட்டர் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃப்ளாஞ்சு. ஃப்ளாஞ்சு என்ன மெட்டீரியல்? கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல். அதுக்கு சிக்மா வேல்யூ என்ன? 31 Nm². ஞாபகம் இருக்கா? சிக்மா 2. அண்ட் டோ 2 வேல்யூ என்ன? 15 எடுத்திருக்கோம், 15 Nm². இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா T = π/16 டோ d கியூப். அது வந்து சாலிடுக்கு. ஹாலோவாக இருந்துச்சு அப்படின்னா d⁴ மைனஸ் இன்னர் டயமீட்டர் பவர் 4 டிவைட் பை அவுட்டர் டயமீட்டர். இதுதான் ஃபார்முலா. இந்த டயமீட்டரில் கேபிட்டல் டி தெரியும், ஸ்மால் டி தெரியும், டி தெரியும், டோ ஹெச் தெரியும், டார்க்கு மோலே கண்டுபிடிச்சோம். அப்போ என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம்? அப்படி இல்லை. ஒன்ஸ் நமக்கு எல்லா டைமென்ஷனுமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் க்ரியேட் ஆகுதுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளோட அல்டிமேட் வேல்யூ, அதாவது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ விட கம்மியாக வருதா இல்லை அதிகமாக வருதா? அதிகமாக வந்துச்சு அப்படின்னா பிரேக் ஆகிருன்னு அர்த்தம். ஏன்னா இதுதான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே நமக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. சரிங்களா? அப்போது நீங்கள் இதில் நீங்கள் கொடுத்த டைமென்ஷன் நீங்கள் ஒரு ரேஷியோ போட்டிருக்கீங்களா, டின்னா 2 times ஆஃப் டி, இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக அசியூம் பண்ணது தான். அந்த டைமென்ஷனுக்கு க்ரியேட் ஆக போகிற ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருக்கா, அதிகமாக இருந்துச்சுன்னா மெட்டீரியல் உடஞ்சி போயிடும். ஸோ கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக டோ ஹச்சுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட்டே பண்ணக்கூடாது. டீக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே வேல்யூ இருக்கும். ஷாஃப்டோட டிசைனில் டார்க் வந்திருக்கும், கேபிட்டல் டி தெரியும், ஸ்மால் டி தெரியும், கேபிட்டல் டி தெரியும். ஸோ டோ ஹச் வேல்யூவை என்ன பண்ணுங்கள்? கால்குலேட் பண்ணுங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் Nm². இப்போ உங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ இட் ஷுட் பி லெஸ் தேன் தி டோ 2 வேல்யூ ஆஃப் ஹப்பு which is 15 Nm². இது 15 Nm² விட கம்மியாக வரணும். அப்போ தான் டிசைன் இஸ் சேஃப். எந்த டிசைன் சேஃப் அப்படின்னா இந்த டிசைனுக்காக ஹப்பு வந்து சேஃப். சரிங்களா? ஷாஃப்ட்டுக்கு நார்மல் சாலிட் ஷாஃப்ட்டுக்கு π/16 டோ டி கியூப் தான். ஹாலோ ஷாஃப்ட் ஹப்புங்கிறது ஹாலோ ஷாஃப்ட் மாதிரி. ஸோ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு d⁴ மைனஸ் ஸ்மால் d⁴ டிவைட் பை கேபிட்டல் டி. ஸோ அந்த ஃப்ளாஞ்சில் உள்ள ஹப்பு ஓவர். எப்போ ஓவர்? டோ ஹெச் வந்து லெஸ் தென் 15 Nm² இருந்தால். சப்போஸ் இது 15 விட அதிகமாக போயிடுச்சு, அப்போ சேஃப் இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடாது. சேஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கோம்? கேபிட்டல் டியை 2 times ஆஃப் டிஎஸ்ன்னு எடுத்துருக்கோம். அது 2.2, 2.3 இன்னும் டயமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு நமக்கு இந்த டோ ஹெச் வந்து 15க்கு கம்மியாக வர மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ வென் த டிசைன் இஸ் நாட் சேஃப் வி ஹவ் டு மாடிஃபை தி அசியூம் டைமென்ஷன். நான் என்ன டைமென்ஷன் அசியூம் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து குறைச்சிக்கணும். இல்லை நீங்கள் கேபிட்டல் டியை 44 போட்டிருக்கீங்களா, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்க்ரீஸ் பண்ண நமக்கு சேஃப் தான். டைமென்ஷன் பெருசாக இருந்ததுன்னா இட் வில் பி சேஃப் ஒன்லி. ஸோ பேஸ்ட் ஆன் த டைமென்ஷன் கால்குலேட் டோ ஹெச், இட் ஷுட் பி லெஸ் தேன் தி அல்டிமேட் வேல்யூ. தென் ஃப்ளாஞ்சுக்கு வாங்க. ஸோ டார்க்குக்கு நம்ம 2 ஃபார்முலா பார்த்துட்டோம். நம்மளா பவரில் ஒரு ஃபார்முலா, அப்புறம் T = π/16 டோ டி கியூப் அந்த ஃபார்முலா. இப்போ நார்மலாக டார்க்னா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் தான். ஸோ இப்போ ஃப்ளாஞ்ச் கப்ளிங்கில் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் பார்த்தா ஃபோர்ஸுங்கிறது ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரெஸ், அதாவது ஏரியாங்கிறது மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது Nm/m² இருக்கும். மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகி உங்களுக்கு ஃபோர்ஸ் கிடச்சிரும். ஸோ ஃபோர்ஸ்னால் என்ன? ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ரேடியஸ். ஸோ ஏரியா என்ன அப்படின்னு ஃப்ளாஞ்சில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளாஞ்சும் ஹப்பு எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வரும். அதாவது எந்த ஒரு எலமெண்ட்லையும் கிராஸ் செக்ஷனில் எங்கேயாவது வேரியேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் மேக்ஸிமமாக ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், ஈவன் டோவோ சிக்மாவோ. ஸோ இப்போ ஹப்பு வந்து ஈக்குவல் கிராஸ் செக்ஷனில் போயிட்டுருக்கு. ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம் டக்குன்னு கிராஸ் செக்ஷனில் ஒரு சடன் ஷார்ப் வருது, அதுக்கப்புறம் ஃப்ளாஞ்ச் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளாஞ்சையும் ஹப்பையும் பொறுத்த வரைக்கும் இந்த கான்டாக்ட் பாயிண்ட் தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. தென் ஹப்போட திக்னஸ் இவ்வளோ தூரம் ஹப்போட திக்னஸ் இருக்குமா? சரி, ஃப்ளாஞ்சோட திக்னஸ் இவ்வளோ தூரம் இருக்கும் உள்பக்கம். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா என்ன, ஏன்னா அந்த ஏரியாவில் தான் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமமாக ஸ்ட்ரெஸ் அக்கர் ஆகும் எதை பொறுத்த வரைக்கும், ஃப்ளாஞ்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதோட ஏரியா என்னன்னு பார்த்தா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் πd.
circumference pi d அப்புறம் thickness என்ன thickness of flangeங்கிறது tf so pi d into tf தான் அந்த particular area அந்த ரெட்டா ஹேட்ச் பண்ணிருக்க ஏரியா தான் அந்த ஏரியால மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் into stress அதாவது இந்த stress value tau h shear தானே and then into d/2 d/2ங்கிறது ரேடியஸ் ஏன் அவுட்டர் d/2 போட்டேன் அப்படின்னா அந்த அவுட்டர் dல தான் வந்து நமக்கு தேவையான ஏரியா இருக்குது அதனால் கேபிட்டல் d/2 போட்டேன் சப்போஸ் இன்னரில் இருந்தால் ஸ்மால் d/2 போகணும் ஆனால் நமக்கு எந்த ஏரியாவில் அவுட்டர் டயமீட்டர் ஏரியாவில் தான் ஃப்ளாஞ்ச் அட்டாச் ஆகிருக்கு ஸோ அதனால் அவுட்டர் டயமீட்டர் பை 2 போட்டோம் இதில் எல்லாம் தெரியாது கேபிட்டல் D தெரியும் TF தெரியும் டார்க் தெரியும் டோ ஹச் மட்டும் தான் அப்படியே அன்னோனா வச்சுட்டு அகெயின் டோ ஹச் கேல்குலேட் பண்ணணும் அது நியூட்டன் பெர் mm ஸ்கொயரில் வரும் இட் ஷுட் பி லெஸ் தேன் தி 15 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அதாவது உங்களோட அல்டிமேட் வேல்யூவோட லெஸ்ஸாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிசைன் சேஃப் ஸோ நார்மலாக வந்து ஹப் டிசைன் சேஃப்னாலே ஃப்ளாஞ்ச் சேஃப் ஆகிடும் அப்படி ஆகலை அப்படின்னா டயமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஃபார்மில் தான் வேறு எதுவுமே இல்லை சரிங்களா இதுதான் வந்து ஹப் டிசைன் அண்ட் ஃப்ளாஞ்ச் டிசைன் அண்ட் தென் ஸ்டெப் நம்பர் 5 என்ன பார்த்தா அப்படின்னா ஷாஃப்ட் ஓவர் ஃப்ளாஞ்ச் ஓவர் நெக்ஸ்ட் இருக்கிறது கீ ஸோ கீ நார்மலாக சம்மில் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் நார்மல் ரெக்டாங்குலர் சங்கி எடுத்துக்கலாம் சம்மில் வந்து இந்த டைப் ஆஃப் கீ தான் வேணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 5.1லேருந்து 5.40 வரைக்கும் கீஸ் எல்லா கீஸும் இருக்கும் அந்த கீஸில் சம்மில் கொடுத்துருக்க கீயை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ரெக்டாங்குலர் சங்கி தான் எடுக்கணும் அப்படின்னு அதாவது கீ எதுவும் கொடுக்கல அப்படின்னா ரெக்டாங்குலர் சங்கி போகிறேன் அப்படின்னா 5.16ல் அதோட டைமென்ஷன்ஸ் அதாவது ஹைட் வேல்யூ பி வித் வேல்யூ அண்ட் லென்த் வேல்யூ இது எல்லாமே 5.16 டேபிள் காலமில் இருக்கும் அதாவது ஷாஃப்டோட டயமீட்டர் 44 அந்த 44க்கு என்ன கீ வைக்கலாங்கிறது ஷாஃப்டோட டயமீட்டரை பொறுத்து என்ன கீ வைக்கலாம் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 5.16ல் ரொம்ப தெளிவாகவே இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ கீழே என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கீயை வந்து ஸோ நார்மலாக கீயை பார்க்குறோம் அப்படின்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் அதாவது கீங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா ஷாஃப்டில் பாதி இருக்கும் அப்புறம் ஹப்பில் பாதி இருக்கும் இதுதான் அவுட்டர் ஹப்பு அண்ட் இது வந்து ஷாஃப்ட்டு ஸோ ஷாஃப்டில் பாதி லாக் ஆகிருக்கும் அண்ட் ஹப்பில் பாதி லாக் ஆகிருக்கும் ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும் நார்மலாக இப்போது ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் தான் ரொட்டேட் ஆகும் அப்படிங்க கரெக்டாக ஸோ ஷாஃப்ட் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கீயோட இந்த அதாவது பாட்டம் ஆஃபில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் தென் அப்படி கீ வந்து ரைட் சைடு மூவ் ட்ரை பண்ணும் கீயோட டாப் ஆஃப் வந்து ஹப்பு மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் சரிங்களா ஸோ பாட்டம் ஆஃப் வந்து ஷாஃப்டோட அட்டாச் இருக்கிறதுனால ஷாஃப்டோட ஃபோர்ஸ் அதில் இருக்கும் செகண்ட் டாப் ஆஃப் வந்து ஹப்பு கூட அட்டாச் ஆகிறதுனால ஹப்பு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் ஸோ இது கிட்டத்தட்ட ஆப்போசிட் ஃபோர்ஸ் மாதிரி தான் நீங்கள் ரைட் சைடு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க ஹப்பு வந்து லெஃப்ட் சைடு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் இது என்ன ட்ரை பண்ணும் அப்படின்னா அந்த கீயை வந்து ஷியர் ஃபெயிலியர் ஆக ட்ரை பண்ணும் அதாவது கீயை வந்து ஸ்லைடாக ட்ரை பண்ணும் இது வந்து ஹப்பு ஃபோர்ஸ் அதாவது டாப் ஆஃபில் அப்புறம் பாட்டம் ஆஃபில் வந்து ஷாஃப்டோட ஃபோர்ஸு ஸோ ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டியூ டு தி டீவியேஷன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஷியர் ஃபெயிலியர் தான் ஆகும் ஸோ இப்போ ஷியர் ஃபெயிலியர் ஆனால் அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி டார்க் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ரேடியஸ் ஏரியா எந்த ஏரியா எங்கே ஷியராக போதோ அந்த ஏரியா எங்கே ஷியர் ஆகுது அப்படின்னா இந்த வித்து அண்ட் தென் லென்த் அந்த ஏரியா தான் பி இன்ட்டு எல் அதில் தான் ஷியரிங் நடக்கும் ஸோ ஏரியா பி இன்ட்டு எல் ஷியர்னாலே ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் டோ இன்ட்டு d/2 ஏன் போகிறோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ரேடியஸ் அதாவது ஷாஃப்டில் தான் அட்டாச் ஆகிருக்கும் இது டோட்டல் டயமீட்டர் டியா ஷாஃப்டோட டயமீட்டர் ரேடியஸும் பார்த்தா அப்படின்னா d/2 ஸோ ஷாஃப்டில் தான் கீ இருக்கிறதுனால ரேடியஸ் வந்து d/2 போடுறோம் இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியாது எல்லாமே தெரியும் கிட்டத்தட்ட பி அண்ட் டி தெரியும் எல் தெரியும் பிஎல்லும் அதாவது பேஜ் நம்பர் 5.16 இருக்குன்னு சொல்லியிருக்கோம் டோ வந்து ஷாஃப்ட்டு கீ போல்ட்டு இது எல்லாத்துக்குமே டோ 1 தான் டோ 1 தெரியும் அப்போ எல்லாமே தெரியும்னா என்ன பண்ணுவோம் டோ 1 அன்னோனை வச்சுப்போம் டோ 1 அன்னோனை வச்சுட்டு கால்குலேட் பண்ணிங்க நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இட் ஷுட் பி லெஸ் தென் தி அல்டிமேட் டோ 1 என்ன வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டெப் நம்பர் 1ல அல்டிமேட் டோ 1 வந்து 60 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் ஸோ அது வந்து 60 நியூட்டன் பெர் mm ஸ்கொயருக்கு கம்மியாக வரணும் கம்மியாக வந்துச்சுன்னா டிசைன் சேஃப் அப்படி இல்லை அப்படின்னா கீயோட டைமென்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணி நமக்கு சேஃப் வர மாதிரி வச்சுக்கணும் ஸோ இது ஃபஸ்ட் கண்டிஷன் ஒரு கேஸில் ஷியர் ஆகுது இன்னொரு கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பாட்டம் ஆஃப் மற்ற எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கீ மேலே ஒரு கம்ப்ரெஷனை கொடுக்குது ஸோ அந்த கம்ப்ரெஷன் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் பாட்டம் ஆஃப் மட்டும் தான் எடுத்துக்கிறேன் பாட்டம் ஆஃபில் ஷாஃப்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்குது ஸோ பாட்டம் ஆஃப்க்கு மட்டுமே கம்ப்ரெசிவ் கிரியேட் ஆகும் அதாவது அந்த கீ வந்து கம்ப்ரெஸ் ஆக ட்ரை பண்ணும் ஸோ அதனால் ஒரு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அதை பார்த்தோம் அதை க்ரஷிங் சொல்லுவாங்க கம்ப்ரெஷன்னா க்ரஷிங் அதோட டார்க் நம்ம தான் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ரேடியஸ் ஏரியா வந்து எந்த ஏரியா அப்படின்னா
இந்த ஏரியா அதாவது பாட்டம் ஆஃப் height வந்து h/2 length வந்து l so area h/2 into l sigma c crushing stress value radius d/2 இதை போட்டோம் அப்படின்னா sigma c calculate பண்ணிடலாம் sigma c will be Newton per mm square and it should be less than the 120 Newton per அதாவது sigma 1 value 120 Newton per mm square அதாவது ஸ்டெப் நம்பர் 1ல calculate பண்ணோம்னா கெப்பாசிட்டி அதோட கம்மியாக இருக்கணும் அப்போ தான் அது சேஃப் இதுதான் key design and after key design step number 6 will be the bolt design போல்ட் டிசைன் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாஞ்சுக்கு எத்தனை போல்ட்டை வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அதுதான் மெயினாக யோசிக்கணும் ஸோ இது டயமீட்டரை பேஸ் பண்ண தான் எப்போவுமே ஷாஃப்ட் டயமீட்டரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் ஷாஃப்ட் டயமீட்டர் 40 mm இருந்துச்சு அப்படின்னா 3 போல்ட் போதும் சின்ன ஷாஃப்ட் தான் அப்படின்னா ஃப்ளாஞ்சும் சிறுசாக போட்டு 3 போல்ட் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் சப்போஸ் அது வந்து பெரிய ஷாஃப்டாக இருக்குது 100 mm வரைக்கும் இருக்குது 80 70 இருக்குது அப்படின்னா 4 போல்ட் போடுவாங்க 100ஐயும் தாண்டி போகுது அப்படின்னா 6 போல்ட் போடுவாங்க ஸோ டயமீட்டர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு போல்ட்டோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ஸோ இங்கேயும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்படி திருப்பி வச்சுக்கோங்க அப்போ தான் தெரியும் இதான் 2 ஃப்ளாஞ்சு சரிங்களா 2 ஃப்ளாஞ்சில் போல்ட்டை வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஃபெயிலியர் சான்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போது ஒரு ஃப்ளாஞ்ச் வந்து பாட்டம் ஆஃபில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது இன்னொரு ஃப்ளாஞ்ச் டாப் ஆஃபில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து போல்ட்டை வந்து ஸ்லைட் ஆகிறதுக்கான சான்ஸை க்ரியேட் பண்ணும் ரெண்டாக உடையிறதுக்கு ஸோ ஸ்லைட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஷியரிங்னு அர்த்தம் ஸோ ஷியரிங் எங்கே இருக்குது கரெக்டாக மிடில் போர்ஷன்லையோ இல்லை அதோட கிராஸ் செக்ஷனில் இருக்கும் இந்த கிராஸ் செக்ஷன் போல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் கிராஸ் செக்ஷனாக இருக்கும் ஸோ சர்க்குலர் கிராஸ் செக்ஷனில் ஷியரிங் வர சான்ஸ் இருக்குது அப்போ ஏரியா π/4 d ஸ்கொயருங்கிறது போல்ட்டோட டயமீட்டர் அதனால் டிபின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஷியரிங் எந்த ஷியரிங் ஷாஃப்ட்டு கீ போல்ட்டு எல்லாத்துக்குமே ஒரே மெட்டீரியல் தான் ஸோ டோ 1 அப்புறம் ரேடியஸ் வந்து d1/2 அப்படி ஏன் போட்டேன் அப்படின்னா ஏன்னா d1 தான் வந்து என்னது அந்த போல்ட்டு இருக்க டயமீட்டர் சரிங்களா ஸோ சென்டர்லேருந்து பார்க்கும்போது ரேடியஸ் அப்படின்னா அது வந்து d1/2 தான் கீ வந்து இங்கேயே இருக்குது ஸோ சென்டர்லேருந்து பார்க்கும்போது d/2ன்னு போட்டுக்கிட்டோம் சரிங்களா இதே ஹப்பு இங்கே இருக்குது ஸோ இங்கேருந்து போடும்போது கேபிட்டல் d/2ன்னு போட்டுக்கிட்டோம் ஸோ எந்த இடத்துல அது இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரம் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஸோ போல்ட் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது சென்டர்லேருந்து ஸோ d1/2ங்கிறத ரேடியஸாக எடுத்துக்கிட்டோம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா NB நம்பர் ஆஃப் போல்ட் முதலே முடிவு பண்ணிடுவோம் அண்ட் d1 கால்குலேட் பண்ணியாச்சு d1 is equal to 3 times of dsன்னு சொல்லிட்டு ஸ்டெப் நம்பர் 2லேயே பார்த்துட்டோம் டயமீட்டர் ஆஃப் போல்ட் என்ன நமக்கு தெரியாது இல்லையா ஸோ ஏதாவது ஒரு டைமென்ஷன் தெரியல அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடணும் ஸ்ட்ரெஸ் வந்து டோ வந்து 60 Newton per mm square அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டயமீட்டர் ஆஃப் போல்ட்டை கால்குலேட் பண்ணுங்கள் இன் mm இப்போ டயமீட்டர் வந்து என்ன வருது அப்படின்னா ஒரு 11.2 mm வருதுன்னா 11.2ல போல்ட்லாம் கிடையாது அப்போது நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ 12 தான் இருக்கும் அதாவது M6 இருக்கும் M8 இருக்கும் M10 இருக்கும் தென் M12 இருக்கும் M1 M2 M3 M4 வரைக்கும் ஒவ்வொரு டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் M4க்கு அப்புறம் 6 5 வராது 8 9 வராது 10 11 வராது 12 இந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் போல்ட்ஸ் இருக்கும் ஸோ 11.2 வந்து தான் நெக்ஸ்ட் சைஸ் போல்ட்னா M12 போல்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ யூ ஹவ் டு ரைட் தட் ஐ ஹவ் சூசன் M12 போல்ட் பிகாஸ் ஆஃப் தி டயமீட்டர் ஆஃப் போல்ட் இஸ் equal to 11.2 the next standard value 12 இது மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கணும் M12 சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஸோ இந்த ஷியரிங் ஃபெயிலியரை வச்சுட்டு அதோட டைமென்ஷன் தெரியாதுங்கிறதுனால அதை ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்ளை பண்ணி டைமென்ஷனை கேல்குலேட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ க்ரஷிங் பார்த்தோம் இப்போ அதே மாதிரி தான் கீ மாதிரி தான் கீழே 2 ஆஃப் பார்த்தோம் அப்புறம் ஒரு ஆஃப் மட்டும் பார்த்தோமா அதே மாதிரி போல்ட்லேயும் 2 ஆஃபை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஷியர் இருக்கும் அப்புறம் ஒரு ஆஃப் மட்டும் பார்க்கணும் ஒரு ஆஃப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாஞ்ச் மட்டும் அது மேலே க்ரஷிங் கொடுக்கும் அதாவது கம்ப்ரெஸ் பண்ணும் ஸோ க்ரஷிங் ஃபெயிலியர் இதிலே வர சான்ஸ் இருக்குது அது எப்படி வரும் அப்படின்னா அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் வரும் இதான் அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா அதாவது இது ஹைட்டு இது வந்து வித்து இப்போ ஹைட் என்னன்னா இதெல்லாம் ஃப்ளாஞ்ச் திக்னஸோட ஹைட்னஸ்டே இருக்கும் ஸோ டிஎஃப் திக்னஸ் என்ன இருக்கும் போல்ட்டோட டயமீட்டர் தான் ஸோ ஏரியா பார்க்கும்போது டிஎஃப் இன்ட்டு டிபி டிஎஃப்ங்கிறது ஃப்ளாஞ்ச் திக்னஸ் போல்ட் டயமீட்டர் நம்பர் ஆஃப் போல்ட்டு அப்புறம் வந்து சிக்மா சி அண்ட் d1/d2 இல்லை சிக்மா சி கேல்குலேட் பண்ணணும் அது ஒரு வேல்யூ Newton per mm square வரும் இட் ஷுட் பி லெஸ் தேன் சிக்மா 1 வேல்யூ 120 Newton per mm square இப்படி வந்துச்சு அப்படின்னா டிசைன் சேஃப் அப்படி வரல அப்படின்னா we have to modify the dimensions of bolt M12 எடுத்து வரல அப்படின்னா M14 எடுத்துக்கணும் M14 diameter 14 எடுத்துட்டு again the step ஃபாலோ பண்ணிட்டு we have to make the design safe இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா you can conclude that all the parts of the flange coupling comes into safe design so the entire design is safe so you can complete the problem like that. Thank you.